Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Demon Slayer episode 56 part 3. ஓபன் பண்ணா போன பாட்டுல மிட்சுரி அவ உடம்புல அந்த டீமன் கிரஸ்ட் உருவானது எப்படின்னு கேட்டதுக்கு என்னமோ லூசு மாதிரி வளர்னான். இப்ப டொகிட்டோட்ட கேட்டவன அவன் நடந்த மேட்ர பூரா ஒண்ணு விடாம சொல்லுவான். அதான் அந்த கியோகோங்கிற டீமன் இவனோட பாடியில பாய்சனை ஸ்ப்ரெட் பண்ணிச்சுல, அதுல இருந்து ஆரம்பிப்பான். என்னடான்னா அவன் பாய்சனோட எஃபெக்ட குறைக்கணும்னு ட்ரை பண்ணான். ஆனா அதே டைம்ல அவன் பிரீத்திங் டெக்னிக்கை யூஸ் பண்ணதுனால அந்த பாய்சன் அவன் பாடியில பயங்கரமா பரவ ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அவன் அந்த ஸ்லைம் மாதிரி இருந்த வாட்டருக்குள்ள மாட்டிட்டு இருந்தான்ல, அப்ப அந்த பொடிப்பைய கொட்டட்ஸோ அவன் உயிரை பத்தி கூட கவலைப்படாம இவனை காப்பாத்துறதுக்காக போராடிட்டு இருந்தான்ல, பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் செத்துருப்பான். அவனை அப்படி ஒரு நிலைமையில பார்க்கும் போதே இவனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அப்பந்தான் அவனோட பழைய மெமரிஸ் எல்லாம் திருப்பி வந்துச்சு. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வர இவனால அவனோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. பயா பாத்தீங்கன்னா செம்ம காண்டாயிட்டான். அது மட்டும் இல்லாம அவனோட ஹார்ட் ரேட் பாத்தீங்கன்னா நிமிஷத்துக்கு 200 டைம் அடிக்குது. அது மட்டும் இல்லாம அவன் பாடி பாத்தீங்கன்னா ஏதோ அடுப்புக்குள்ள வச்ச மாதிரி அந்த அளவுக்கு ஹீட். அவனுக்கு தெரிஞ்ச ஆல்மோஸ்ட் 39 டிகிரியை தாண்டி போயிட்டானாமா. இத கேட்ட உடனே ஷினோபுக்கு தூக்கி வாரி போடுது. ஏன்னா அந்த லிமிட்டுக்கு போனா அவ்வளவுதான் செத்து போயிருவாங்க. பட் பயலுக்கு எதுவும் ஆகாம தப்பிச்சிருக்கான் பாருங்களேன். அதனாலதான் அவனால அந்த டீமன் கிரஸ்ட ஜெனரேட் பண்ண முடிஞ்சிருக்குது. அதாவது ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க சாவீங்களா மாட்டீங்களா இந்த நிலைமையில இருக்கும் போது அது அவனுக்கு கிரியேட் ஆயிருக்குது. அவனே இதை கேட்டுட்டு ஹார்ட் பீட் ஒரு நிமிஷத்துக்கு 200 போயிருக்கா அடேங்கப்பான்னு மிரண்டுருவா. சரி டெம்பரேச்சர் எப்படி 39 தாண்டி போச்சுன்னு கரெக்டா சொல்ற அப்படின்னு கேட்டா, ஒரு டைம் நம்ம பயலுக்கு ஃபீவர் வந்து இவனை கொச்சோங்கிற ஒருத்தி தான் ட்ரீட் பண்ணா. அவளுமே ஒரு அஷிரா தான். அந்த டைம் தெர்மாமீட்டர் பாத்தீங்கன்னா அவனோட டெம்பரேச்சர் 39ன்னு காட்டுச்சு. அதே ஹீட்டை தான் இவன் பாடியில அந்த மார்க் வந்தப்பவும் இவன் ஃபீல் பண்ணான். பட் இதுல மேட்டர் என்னன்னா, இந்த விஷயத்தை இவன் மட்டும் தான் ஃபீல் பண்ணானே தவிர நம்ம மிட்சுரிக்கு மார்க் வந்துச்சுல்ல, அவ அந்த விஷயத்தை ஃபீல் பண்ணல. சனமி பார்த்துட்டு இவ்வளோ ஈஸியாங்கிற மாதிரி கேட்பான். உடனே கியோ கிண்டல் பண்ணுவான். நீ இவ்வளோ ஈஸின்னு சொல்றத பார்க்கும்போது எனக்கு பொறாமையா இருக்குதுப்பான்னு. அதாவது அவனை கிண்டல் பண்றான். என்னடா சொன்னேன் மறுக்கா சொல்லுன்னு ஒன்னும் இல்லப்பான்னு சைலண்ட் ஆயிடுவான். சரி இப்ப என்னன்னா, அஷிராஸான இவங்க கண்டிப்பா அந்த டீமன் ஸ்லேயர் மார்க்க மேனிஃபெஸ்ட் பண்ணியே ஆகணும். இல்லன்னா டன் டன் டனக்கனக்காதான். அவங்களும் ஒரு பிரச்சனை இல்ல, கண்டிப்பா நாங்க பண்ணுவோம், ஆஸ்டரை மட்டும் எந்த ஒரு கவலையும் படாம ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப அவனே கடைசியா என்ன சொல்லுவான்னா, இந்த மாதிரி அந்த மார்க்க மேனிஃபெஸ்ட் பண்ணியே ஆகணுங்கிறது ஹஷிராஸுக்கு இப்ப கட்டாயமாயிருச்சு. இப்போ மேனிஃபெஸ்ட் பண்ணாங்களே அவங்களுக்கும் வேற வழி இல்ல, அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அது ஹஷிராஸுக்கு கிடைச்சுன்னா என்ன ஆகுங்கிற மாதிரி சொல்லுவா. அதை கேட்டுட்டு அத்தனை பேருமே பயங்கரமா ஷாக் ஆயிருவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்டோன் ஹஷிரா இருந்துட்டு அவனே கிட்ட எனக்கு என்ன ஆகுங்கிற மாதிரி கேட்பான். ஆக்சுவலா அவன் அப்பவே கிளம்பிட்டா. உடனே கியோ இருந்துட்டு அவங்க எப்போ போயிட்டாங்க, இனி இதுக்கப்புறம் இங்க எனக்கு வேலை இல்ல கிளம்புறேன்ட்டு எந்திரிப்பானா. சனமி பார்த்துட்டு தம்புடு எங்க போற எங்கயா போற, நம்ம எல்லாரும் அடுத்தடுத்து என்ன பண்ண போறோம்னு சொல்லி அதை முதல்ல டிசைட் பண்ணணும், அப்புறம் கிளம்புன உடனே அவன் நீங்க மட்டும் டிசைட் பண்ணுங்க என்னைய வச்சுட்டு எல்லாம் ஒன்னும் பண்ண வேண்டாங்கிற மாதிரி சொல்லுவானா. ஒய்யால நீயும் ஹஷிரா தாண்டா மறந்துட்டியா, என்ன லூசு மாதிரி பேசிட்டு இருக்க, உன்னோட ட்ரைனிங்க நீ சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுங்கிறதுக்காக போறியா இல்ல இந்த மீட்டிங்க ஸ்கிப் பண்ணியே ஆகணும்னு போறியா, பதில் சொல்லுன்னு கேட்டா அவன் கண்டுக்காம அங்க இருந்து கிளம்புவானா. சனமி எல்லாம் பயங்கரமா கடுப்பாயிருவான். ஷினோபு பார்த்துட்டு என்னாச்சு ஏன் இப்படி இருக்கீங்க, ஏதாச்சும் தெளிவா சொல்லிட்டு போங்கன்னு கேட்பான். அவன் நான் ஒன்னும் உங்கள மாதிரி இல்ல அதனால என்ன விட்டுருங்கம்பான். இதுக்கு முன்னாடி அவன் இதே மாதிரி தான் சொல்லியிருக்கான். சனமிக்கு என்ன கடுப்பாயிருச்சுன்னா அவன் என்ன நினைச்சுக்கிட்டான், வித்தியாசமானவனா நாங்க எல்லாருமே உன்னை விட கீழன்னு சொல்ல வரியா அப்படின்னு கத்திட்டு இருப்பானா. இடையில மிட்சுரி பூந்து ஐயோ எதுக்காக சண்டை போடுறீங்க கொஞ்சம் சைலண்டா இருங்க, ரெண்டு பேருமே கேட்க மாட்டாங்க. கியோ பாத்தீங்கன்னா அவன் பாட்டுக்கு போவானா. சனமி பிடிக்க போவான். அந்த டைம் ஸ்டோன் ஹஷிரா அவன் கைய ஒரு தட்டு தட்டுவான். எல்லாருமே ஒரு செகண்ட் மிரண்டு போயிருவாங்க. அதுக்கப்புறம் அழுதுகிட்டே அத்தனை பேரும் கொஞ்சம் சைலண்டா உட்காருங்க, நான் உங்க எல்லாத்துக்கிட்டையுமே கொஞ்சம் பேச வேண்டி இருக்குதுமா. அப்படியே கட் பண்ணி நம்ம டான்ஜரோவை காட்டுறாங்க. அவன் இன்னுமே கேப் போடாம தின்னுகிட்டே தான் இருக்கான். அப்ப அந்த சாப்பாடு கொண்டு கொடுத்தவன் சரி அந்த 3 பொண்ணுகளும் உன் தங்கச்சி எங்கடான்னு கேட்பான். இவன் கெனியா டொகிட்டோ மட்டும் தான் கொஞ்சம் கிரிட்டிக்கலான கண்டிஷன். அவங்க ரெக்கவர் ஆயிட்டாங்க. பட் நெசுகோக்கெல்லாம் எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்ல. அதனால அவங்க எல்லாம் ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்களாமா. அது மட்டும் இல்லாம இப்ப நெசுகோக்கு பாத்தீங்கன்னா ஒழுங்கா பேச தெரியல, அதுக்காக அவங்க 3 பேரும் தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்களாமா. இப்ப அவ கொஞ்சம் பேசவும் ஆரம்பிச்சிட்டான். சோ எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்குதுன்னு வைங்களேன். ஆனா இனிதான் பெரிய பெரிய பஞ்சாயத்தே வரப்போகுது. இப்படி ஜாலியா பேசிக்கிட்டே நம்ம பையன் சாப்பிட்டுட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணி ஜெனிட்சுவை காட்டுறாங்க. நம்மால மிஷனை முடிச்சுட்டு வந்துட்டு இருப்பானா. அந்த 3 குட்டி பொண்ணுங்களும் அவனை பாராட்டுவாங்க. சூப்பர் நீங்க சக்சஸ்ஃபுல்லா உங்க மிஷனை முடிச்சிட்டீங்கன்னு. அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்னா கியோ நஹோ சுமி இவங்க 3 பேரும் ஒன்னா இவனை வெல்கம் பண்ணிருக்காங்கல்ல. உடனே என்ன பில்டப் தான், அவன் ரொம்பவும் கஷ்டப்பட்டேன், கிட்டத்தட்ட நான் சாகுற நிலைமைக்கு போயிட்டேன், ஆனா நான் செத்து போயிட்டேன்னா தான் எல்லாருமே கவலைப்படுவாங்களே. சோ மத்தவங்களுக்காக என்னோட பெஸ்ட்டை நான் காமிச்சு வெறித்தனமா சண்டை போட்டு ஜெயிச்சு வந்துட்டேன். எனக்கு தெரியும் நான் இல்லன்னா நீங்க எல்லாருமே லோன்லி ஆயிருவீங்கன்னு அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்ட் இல்லவே இல்லையா செப்பல்ஸ்ல அடிச்ச மாதிரி ஆயிரும். உயிரோட வந்திருக்கானே அதை நினைச்சுதான் சந்தோஷம். அந்த
டைம் ஆவும் வந்து பார்த்துட்டு வந்துட்டீங்களா வாங்க வாங்கன்னு வெல்கம் பண்ணுவாளா. உடனே அவன் என்ன மிஸ் பண்ணீங்களான்னு கேட்பான். அதெல்லாம் ஒரு வெங்காயமும் இல்ல, நாங்க ஜாலியா பேப்பர் சுத்தி விட்டு விளையாண்டுட்டு இருக்கோம்பா. அந்த டைம் யாரோ உள்ள இருந்து எட்டி பாப்பாங்க, அவளை பார்த்துட்டு மிரண்டுருவான். சொல்ல போனா அவன் பாடியில இருந்து லைட்னிங் வெளியில கண்ணா பின்னான்னு சதறும். காட்டுத்தனமா கத்துவான். ஏன்னா நெசுக்கோவை இது வரைக்கும் பொட்டிக்குள்ள வச்சு பார்த்திருக்கான். அதுக்கப்புறம் நைட்டு நேரம் மட்டும் வெளியில வந்து சண்டை போடுவா. இப்ப சடனா அவ வந்து நின்னுட்டு வெல்கம் பேக்னு உடனே அவனால நம்ப முடியல. உடனே அவன் கையை பிடிச்சி நெசுக்கோ நீ பேச ஆரம்பிச்சிட்டியா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்ட்டு வழக்கம் போல அவன் என்னென்னலாம் பேசுவானோ அது எல்லாத்தையும் பேசுவான். அவளால இப்ப சன்லைட்ல ஃப்ரீயா இருக்க முடியுது இல்ல, அது அவனுக்கு இன்னும் ஹாப்பி. உடனே நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படி இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருப்பான். அங்க இருக்கவங்க எல்லாம் அவனை பிடிச்சி இழுன்னு இழுக்க ட்ரை பண்ணுவாங்க. அப்ப அந்த அவ சீவகட்டையில அடிச்ச மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுவா, வெல்கம் பேக் இனசுகேன்னு. அவன் அப்படியே கடுப்பாயி எது இனசுகேவா அப்படின்ட்டு இதுக்கு முன்னாடினா டல்லா இருப்பான். ஆனா இப்போ அப்படியே பேயாவே மாறிட்டான். அவன் எங்க இருக்கான்னு சொல்லு, நான் போய் இன்னைக்கு அவனை கொன்னு ரெண்டு கொலை காண்டாயிருவான். அதே நேரம் இங்க டேஞ்சரோவும் இனசுகே எங்கன்னு விசாரிப்பானா. அவன் என்ன பண்ணிருப்பான், நெசுக்கோ இருக்கால அவகிட்ட போய் அவனோட பேரை மட்டும் சொல்லி 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 காமிச்சிருப்பான், இனசுகே இனசுகே இனசுகேன்னு. அவதான் சரியா பேச மாட்டால, இவங்க என்ன சொல்லுவாங்களோ அதைத்தான் ரிப்பீட் பண்ணுவா. அதனாலதான் ஜெனுட்சுன்னு தெரியாம அவன் இனசுகேங்கிற பேரை சொல்லிட்டான். அவனோட பேரை மறக்காம அவன் மைண்ட்ல வச்சுக்கணுங்கிறக்காக இந்த மாதிரி வேலையை பார்த்து விட்டான். ஆல்ரெடி நம்ம பையன் பாத்தீங்கன்னா டன்டனா தின்றுருக்கான். இதுல இந்த பிளேட்டையும் தின்னு முடிச்சுட்டு இன்னும் ஒரு பிளேட் கிடைக்குமான்னு கேஷுவலா கேட்பானா. போறா பொசகட்ட பயலன்னு பச்சை பச்சையா திட்டிட்டு இருப்பான். சரி இனி இதுக்கப்புறம் நம்ம பயலுக எவ்வளவு பெரிய டேஞ்சரான விஷயத்தெல்லாம் மீட் பண்ண போறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.